இயேசு சொன்னார் உயிரான திருவாசகம். இயேசு சொன்னார் அழகான அருள்வாசங்கள். இயேசு சொன்னார் வருந்தான நல்வாசங்கள். இயேசு சொன்னார் சதவாழும் வழிவாசங்கள். இயேசு சொன்னார் மக்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும். இயேசு சொன்னார் மக்கள் மறுபடி பிறக்க வேண்டும். இயேசு சொன்னார் மாந்தர் மன்னிப்பை விரும்ப வேண்டும். இயேசு சொன்னார் மாந்தர் குழந்தைகள் போலாக வேண்டும். இயேசு சொன்னார் பயம் கவலை தீய ஆசை பகை. இயேசு சொன்னார் உயிர் உடல் உள்ளம் எல்லாம் இருக்கும். இயேசு சொன்னார் தீய நரகில் விழுந்து அழிந்திடாமல். இயேசு சொன்னார் தூய பேத நெறி நினைந்து வாழ்வோம். இயேசு சொன்னார் இரக்கமுள்ளோர் இரக்கம் பெறுவார்கள். இயேசு சொன்னார் இதய சக்தி உள்ளோர் தெய்வம் காண்பார். இயேசு சொன்னார் சமாதானம் செய்வோர் தேவபுத்திரர். இயேசு சொன்னார் நிறைவான நித்திய பாக்கியம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஆலோசனையும் வழிநடத்துதலும். பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவா 1:6. புதிதாக பதவி ஏற்கும்போது பலவிதமான ஆலோசனைகளும் விதிமுறைகளும் சொல்லப்படுவது இயல்பு. அதுபோலவே தேவனும் இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் இந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற அனைவருமே வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். அடுத்த சந்ததியே கானானுக்குள் சென்றது. கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, தமது வார்த்தையாகிய இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உனது வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை விட்டு வலது இடதுபுறம் சாயாதே. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்பதே ஆகும். யோசுவா 1:8. தேவனுடைய வழியில் நடப்பதற்கு தேவ வார்த்தை தான் வழிகாட்டி. அதற்காகவே தேவன் தமது வார்த்தைகளை கொடுத்தார். அது எப்பொழுதும் நமது ஞாபகத்தில் இருக்க வேண்டுமானால் அதை இரவும் பகலும் தியானித்து அதை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதே நாம் வலது இடதுபுறம் சாயாமல் தேவன் நடத்தும் பாதையில் செம்மையாய் செல்ல முடியும். இத்தனை திரளான மக்களை வழிநடத்தி செல்வது என்பது எவ்வளவு பெரியதொரு பொறுப்பு. அதற்கு வழிநடத்துதல் அவசியமே. அந்த வழிநடத்துதல் அவரது வார்த்தையிலேயே உள்ளது. இன்றும் கூட நாம் பல வேளைகளிலும் என்ன செய்வது என்று திகைத்து தடுமாறி நிற்கும் வேளைகளில் நமக்கு வழிநடத்துதலை தருவது தேவ வார்த்தையாகிய வேதமே. நம்மில் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ விரும்புகிறோம்? இல்லாவிட்டால் சுய புத்தியின் மேல் சாய்ந்தவர்களாக நமது விருப்பங்களை முன்வைத்து நமது இஷ்டம் போல தீர்மானங்களை எடுத்து வாழ துணிந்து விடுகிறோமா? நமக்கு சாதகமான பதில்களை தரும்போது தேவ வார்த்தைகளை பற்றி கொள்ளும் நாம், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பதில்களை தரும்போது அதை உதாசீனம் செய்துவிட்டு நமது புத்தி சொல்லுகிறபடி நடக்க துணிகிறோமா? யோசுவாவுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எவனும் உனக்கு எதிரே எழும்புவதில்லை. அதே வாக்கை இன்றும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு முன்னர் நாம் அவர் வார்த்தைகளை கைக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உபாகமம் 6:6. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, வேத வசனங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதப்படும்படி கருத்தாய் வாசித்து தியானிக்க தூய ஆவியானவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆமேன்.